ஹாய் சூரிஸ்டோ. இந்த வீடியோவில் நம்ம எங்கிட்ட இருக்கிற இந்த 12 இன்ச்சோட பழைய சப்வூஃபரை ரெடி பண்ண போறோம். இது ஒரு மாஸ்டர் சப்வூஃபர். நீங்க பார்த்தாலே தெரியும். இதுல 3 மேக்னெட் கிட்டத்தட்ட 3000 வாட்ஸ் பீக் பவரோட இருக்கிற ஒரு சப்வூஃபர் இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரீஸ்டோரேஷன் பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னா, நம்ம ஓனா வைண்டிங் பண்ண ஒரு சப்வூஃபர் காயில். இது பீக் பவரா 3000 வாட்ஸ் வரைக்கும் ஹேண்டில் பண்ணும். நெக்ஸ்ட் ஹெவியான ஸ்பைடர் 2. நெக்ஸ்ட் 12 இன்ச்ல ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிற மாதிரி சப்வூஃபர் பேப்பர் 1. சப்வூஃபர் யூஸ் பண்ணக்கூடிய எண்ட் ஒயர். சப்வூஃபர்ல இருந்த பழைய டஸ்ட் கேப் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லைன்னா புது டஸ்ட் கேப் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் சப்வூஃபர் பேப்பருக்கும் ஃப்ரேமுக்கும் இடையில ஒட்டக்கூடிய அதசிவ் பேஸ்ட், வாய்ஸ் காயிலுக்கும் ஸ்பைடருக்கும் ஒட்டக்கூடிய ஹெரால்டட் பேஸ்ட், சப்வூஃபர் காயில கரெக்டா அலைன் பண்றதுக்காக ஃபிலிம் பேப்பர். இதை எப்படி ரெடி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த பழைய ஸ்பைடர் இருந்ததையும் இந்த பழைய பேப்பர் இருந்த இடத்தையும் நம்ம பிரிச்சு எடுக்கணும். ஹீட் பண்ணி தான் எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி இந்த காயிலோட போர் பார்த்தீங்கன்னா டேப் போட்டு ஒட்டிக்கலாம். ஏன்னா இதை பிரித்து எடுக்கும்போது டஸ்ட் காயில் போருக்குள்ளே போயிடக்கூடாது. டேப் போட்டு நல்லா ஒட்டியாச்சு, எந்த கேப்பும் இல்லாமல். முதல்ல ஃப்ரேமை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. நம்ம ஸ்பைடரில் காயிலோட சைஸை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக சென்டராக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே அழகாக கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பைடர் உள்ளே போகிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பேப்பரை கட் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு ஸ்பைடரை எடுத்து இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மார்க் பண்ணதில் இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காயிலும் பேப்பர் நுழையுதான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்தளவு கட் பண்ணால் போதும். ரொம்ப ஃப்ரீயாக கட் பண்ணிடாதீங்க, அப்புறம் பேஸ்ட்டு போட்டு ஒட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்து காயிலை நம்ம இந்த போரில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு இந்த காயிலில் இருக்கிற வைண்டிங் 70% போரோட இன்சைட்லேயும் ஒரு 30% போரோட வெளியே இருக்கிற மாதிரி இந்த பொசிஷனில் நம்ம வைக்கணும். அதுக்காக இந்த ஃபிலிம் ஷீட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃபிலிம் ஷீட்டை எடுத்து இந்த மாதிரி சுருட்டி காயிலுக்குள்ளே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபிலிம் ஷீட்டை அப்படியே போருக்குள்ளே நுழைக்கணும். இந்த மாதிரி நுழைச்சிட்டு நான் முன்ன சொன்ன மாதிரி 70% உள்ளேயும் ஒரு 30% வெளியே இருக்கிற மாதிரி காயில் பொசிஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தா தெரியும். பொசிஷன் பண்ணிவிட்டு இந்த 2 ஸ்பைடரையும் ஒன்றா ஒட்டிக்கலாம். இந்த பாண்ட் ஃபிக்ஸு அதசிவ் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் இந்த எரலைட் பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்பைடர் உட்காரக்கூடிய ஃப்ரேம்லையும் இந்த ஸ்பைடர்லையும் போட்டு ஸ்பைடரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணோம்.
நல்லா பேஸ்ட் போட்டாச்சு. இந்த மாதிரி போட்டுக்கோங்க பேஸ்ட் நல்லா. ஏன்னா அது கொஞ்சம் ஹெவியான சப்வூஃபர்ன்றனால பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ட்ரை ஆகணும், அதனால் இதை கவுத்து வச்சிடலாம். இதை அப்படியே விட்டுடலாம், ட்ரை ஆகிடும். இதில் ஸ்பீக்கர் சாக்கெட்லேருந்து காயிலுக்கு போகிற எண்ட் ஒயர் ரெடி பண்ணோம். இதை நம்ம யூஸ் பண்ண போகிற எண்ட் ஒயரு. இதை ஒரு டெர்மினலில் டபுளாக ரெடி பண்ணிக்கலாம் எண்ட் ஒயரு, அப்போ தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இதே மாதிரி நமக்கு 4 ஒயர் வேணும். நெக்ஸ்ட்டு இந்த ஒயரை இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டு எண்ட் ஒயர் எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த சைடில் 2, ஆப்போசிட் சைடு 2 ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 டெர்மினல் ஒயர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஆக்ஷன் ஆகும்போது ஒன்றும் ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஹீட் ஸ்லீவ் போட்டுக்கலாம் ஒயரில். அதுக்கு இதிலிருந்து ஒரு இவ்வளோ லென்த் ஹீட் ஸ்லீவ் எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி 4 ஒயருக்கும் ஸ்லீவ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த எண்ட் ஒயரை ஒரு 1 இன்ச் அளவுக்கு இந்த அனபாண்ட் போட்டு ஒட்டிக்கலாம். இதே மாதிரி 4 ஒயர் ஒட்டிக்கோங்க. நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பேப்பருக்கும் ஃப்ரேமுக்கும் நம்ம இந்த பாண்ட் ஃபிக்ஸ் பேஸ்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த காயிலேருந்து வரக்கூடிய ஒயரை வந்து நம்ம இந்த எண்ட் ஒயர் கூட சால்டர் பண்ணிக்கலாம். சால்ட்ரிங் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக ஹெவியாக பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் இந்த மாதிரி ஹெவியாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக எரலைட் பேஸ்ட் வச்சு ஒட்டிடலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் போட்டு ஒட்டிக்கோங்க, எண்ட் ஒயர் எதுவும் வெளியே தெரியாத மாதிரி. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபிலிம் பேப்பர் அப்படியே லைட்டாக நீங்கள் ஷேக் பண்ணி அப்படியே எடுத்துடலாம். எடுத்தாச்சு பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பழைய எண்ட் ஒயரை கட் பண்ணிட்டு நம்ம புது எண்ட் ஒயரை இதில் சால்டர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 சைடு சால்டர் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபினிஷிங்காக சால்டர் பண்ணிக்கோங்க. 2 சைடு இதே மாதிரி சால்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது செக் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரி வச்சு செக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்குது. இந்த சைடு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. ஃபுல்லாக டேபிள் ஃபுல்லாக வைப்ரேட் ஆகுது செக் பண்ணும்போது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டஸ்ட் கேப் போட்டு ஒட்டிட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். எப்பவுமே எந்த ஸ்பீக்கராக இருந்தாலும் டஸ்ட் கேப் போட்ட உடனே ஒரு வெயிட் வச்சுருங்க மேலே, அப்போ தான் கரெக்டாக கேப் இல்லாமல் ட்ரை ஆகும்.